ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் இன்ஸ்கர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி ராஜ் கலெக்ஷனுங்கிற ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அதற்கான ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சிறிய அளவில் இன்ஸ்கர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கடைகளை எப்படி அணுகுவது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர்களிடம் எப்படி நமது பொருளை விற்பது, மூணாவது பார்த்திங்கன்னா புதிய கார்மெண்ட்ஸ் மற்றும் சிறியது என்று எண்ணி நம்மிடம் வாங்க யோசிப்பாங்களே என்ன செய்வது, இப்படி அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த பிஸ்னஸை சக்ஸஸாக நடத்துறதுக்கான ஒரு டிப்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, சிறிய அளவில் இன்ஸ்கர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கடைகளை எப்படி அணுகுவது, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். சிறிய அளவில் நாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நாம் மார்க்கெட்டிங்காக ஆட்களை வைக்க முடியாது. ஏன்னா நம்ம பிஸ்னஸே சிறிய அளவில் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணின பொருட்களை நம்ம விற்கணும். மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்க இன்ஸ்கர்ட்டை நம்ம கட்டாயம் விற்று ஆகணும். அதுக்காக நீங்கள் தான் மார்க்கெட்டிங் போய் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஆர்டர் எடுக்க வேண்டியது வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா, நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வர இந்த இன்ஸ்கர்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணணும். சாயங்காலம், அதாவது ஒரு மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் ரெடி ஆகி கடைகளுக்கு போகணும். கடைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த கடைகளுக்கு போகணும், இன்றைக்கி நம்ம எந்த ஏரியாவுக்கு போகணும், அந்த ஏரியாவில் எந்தெந்த கடைகளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டைரி எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த பிஸ்னஸுக்காக நீங்கள் யார்கிட்டலாம் போகிறீங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கடைகளுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி அவங்க ஃபோன் நம்பர், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு டைரி வச்சுக்கோங்க. அந்த டைரியை வச்சு நீங்கள் அடுத்தல ஃபாலோ பண்ண வேண்டியது வரும். அதனால் அந்த டைரியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு போய் நோட் பண்ணி வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்கர்ட்டு நீங்கள் தச்சு வச்சுருக்கிறதுல ஒவ்வொரு மாடல்லும் இருந்து ஒவ்வொரு இன்ஸ்கர்ட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணி மடித்து பேக்கிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்சுட்டு அந்த இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் நம்ம என்ன ரேட்டு கொடுக்கலாம், ரீட்டைல் ரேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, பல்காக ஆர்டர் தந்தாங்கன்னா நம்ம என்ன ரேட்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது நாம் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். அவர்களிடம் எப்படி நமது பொருளை விற்பது, இதற்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். நீங்கள் கடைகளுக்கு போகும்போது அந்த கடைகளில் உள்ள ஓனர் அல்லது மேனேஜரை பாருங்கள். அப்படி அவங்க 2 வரையும் பார்த்தா தான் நமக்கு ஆர்டர் கிடைக்கும். அதனால் அந்த கடைகளில் உள்ள ஓனர் அல்லது மேனேஜரை பாருங்கள். அவங்கள்ட்ட பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நான் இந்த ஊர்லேருந்து வரேன், நான் இன்ஸ்கர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுடைய மாடலெல்லாம் எடுத்து வைங்க. உங்கள் மாடலை பார்க்கும்போது அவங்களுக்கு உங்கள் குவாலிட்டி, உங்கள் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதுவே அவங்கள்ட்ட பேசும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசுனா போதும், உங்கள் மாடல்ஸ் அந்த குவாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் பேசும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா உடனே ஆர்டர் தருவாங்க. சில பேர் உடனே ஆர்டர் தருவாங்க, சில பேர் இன்னொரு நாள் வர சொல்லுவாங்க, சில பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க. இந்த 3 தான் அவங்க சொல்ல முடியும். ஆர்டர் தரவங்களுக்கு நீங்கள் அவங்க என்னைக்கு கேட்குறாங்களோ அந்த டைமில் கரெக்டான நேரத்தில் நீங்கள் கொண்டு கொடுத்துருங்க. இன்னொரு நாள் வர சொல்கிறவங்க என்றைக்கு வர சொல்கிறாங்களோ அந்த டைமில் அவங்கள ஃபாலோ பண்ணி அதே டைமில் நீங்கள் போய் பாருங்கள். இந்த 2ஐயும் நீங்கள் கரெக்டாக செய்யும்போது உங்களுக்கு மேலும் மேலும் ஆர்டர் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிடணும் ஃப்ரெண்ட். சில பேர் ரேட்டு கம்மியாக கேட்பாங்க, நீங்கள் சொன்ன ரேட்டோட கம்மியாக கேட்பாங்க. அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும்னா மட்டும் கொடுங்க. உங்களுக்கு கொடுக்க முடியாட்டா நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய கூலி கிடைக்கணும், அதே நேரத்தில் ஒரு சின்ன லாபமும் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும் நீங்கள் கொடுங்க. நஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் பொருளை நீங்கள் கொடுக்கவே வேண்டாம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட சொல்லி தந்து கொண்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸாக நடக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் மேனுஃபேக்சரிங் இன்ஸ்கர்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஸ்டினை பற்றி பார்க்கலாம்.
புதிய கார்மெண்ட் மற்றும் சிறியது என்று எண்ணி நம்மிடம் வாங்க யோசிப்பாங்களே என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சரை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்கிறதை விட்டுருங்க. நமக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும் சிந்திங்க, அதை பற்றி மட்டும் பேசுங்க. அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பேசுகிறதோ நம்ம நினைக்கிறதோ நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம அதை பற்றி மட்டும் யோசிப்போம். அடுத்த நெகட்டிவெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு ஒரு நல்ல தரமான இன்ஸ்கர்ட் தேவை, நல்ல மாடலில் தேவை, அதுவும் குறைஞ்ச விலையில் கிடைக்கணும். அதை பற்றி தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர மற்றபடி எதுவுமே சிந்திக்க மாட்டாங்க. உங்களை பற்றி நீங்கள் சின்ன கார்மெண்ட்ஸ், புதிய கார்மெண்ட்ஸ் அதை பற்றியெல்லாம் அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறத விட்டுட்டு நமக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டும் நம்ம சிந்திக்கிறதுக்கு பழகிக்கொள்வோம். ஓகேங்களா? நீங்கள் நல்ல தரமான பொருளை கொடுங்க, நல்ல விலையில் கொடுங்க, குறித்த நேரத்தில் கொடுக்கும்போது உங்களுடைய வியாபாரம் இன்னும் வளரும். அதே மாதிரி உங்கள் வியாபாரத்தில் உண்மையாக இருங்க. வேறு எந்த நெகட்டிவும் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. நெகட்டிவை பற்றி சிந்திக்கவே செய்யாதுங்க, நெகட்டிவை பற்றி கவலைப்படவே செய்யாதுங்க. எப்போதும் உங்கள் பிஸ்னஸை பற்றியே யோசிங்க, உங்கள் பிஸ்னஸை வளர்த்துவதை பற்றியே யோசிங்க. அப்போ நீங்கள் உயர்ந்து கொண்டே போகலாம். ஓகேங்களா? 4வது, இந்த பிஸ்னஸை சக்ஸஸாக பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸை பற்றி பார்க்கலாம். உங்கள் இன்ஸ்கர்ட்டை ஃபோட்டோ எடுங்க, விதவிதமாக ஃபோட்டோ எடுங்க. அதை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுங்க. தொடர்ந்து பதிவிட்டுட்டே வாங்க. நீங்கள் தொடர்ந்து பதிவிட்டுட்டே வரும்போது உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் உங்கள் இன்ஸ்கர்ட் ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். நிறைய பேர் உங்களை அணுகுவாங்க ஆர்டருக்காக. தொடர்ந்து இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸாக பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.